ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வரும்போது குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வைத்திருந்தாங்க. அதப்படி செப்டம்பர் 15ஆம் தேதியில இருந்து கடந்த வருடம் செப்டம்பர் 15ஆம் தேதியில இருந்து குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இத்திட்டத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1.63 கோடி பேர் விண்ணப்பங்கள் விண்ணப்பித்திருந்தாங்க. அதுல வந்து தகுதியுள்ள குடும்ப பெண்கள் வந்து 1.7 பேருக்கு மட்டும் தேர்வு செஞ்சு அவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் முதல் கட்டமாக வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க அதாவது தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே வந்து மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மேல்முறையீடு செய்யணுங்கிறவங்க வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து இ-சேவை மூலியமா வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து 11.85 லட்சம் பேர்கிட்ட வந்து மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு வந்து களப்பணி ஆய்வுலாம் முடிந்து கடந்த மாதம் வந்து 1000 ரூபாய் பணம் வந்து வரவு வைக்கப்பட்டிருந்தது. இப்ப வந்து அதாவது வந்து ஃபர்ஸ்ட் மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு களப்பணி ஆய்வு எப்படி நடைபெற்றது அப்படின்னா வந்து போன் மூலியமா கொஞ்சம் நடந்தது. அப்படி போன் மூலியமா நடக்கும் போது சம் பர்சன்ஸ்க்கு வந்து மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம், நாட் கனெக்டட்ல இருந்திருக்கலாம், நாட் ரீச்சபிள் இல்லை எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து களப்பணி ஆய்வு வந்து ப்ராப்பரா நடந்திருக்காது. ஒரு சிலருக்கு வந்து நேர்லே போய் கூட களப்பணி ஆய்வு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து 4-வீலர் வச்சிருக்கிறது இதெல்லாமே ஆர்டிஓ ஆஃபீஸ் இந்த மாதிரி இதுலலாம் நிறைய பேர் விசாரிச்சிருந்திருப்பாங்க. இதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் எதுவுமே வரல அப்படிங்கிறவங்க வந்து உங்களுடைய ரீசன் என்ன, எனக்கு களப்பணி ஆய்வு முடிந்ததா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து உங்க அருகில உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துல போயிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு இருக்காங்க. சப்போஸ் இந்த ரீசன்தானதான் எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா வந்து நீங்க வந்து அதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கூட கொடுக்கலாம். அது மூலியமா கூட உங்களுக்கு வந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் விஷயம். இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து இதுவரை அப்ளை பண்ணாதவர்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய தரவு எங்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்களும் வந்து கண்டிப்பா திரும்ப அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான புதிய விண்ணப்பங்கள் வந்து ஜனவரி மாதம் நடைபெறும் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஜனவரி எண்ட் ஆயிட்டு இன்னும் வரல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், அவங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் இல்லை, பிப்ரவரி 20 to 24 சம்திங்ல வந்து கண்டிப்பா வந்து நியூ அப்ளிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா பிப்ரவரியில வந்து புதிய விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கிறத வந்து நம்ம வந்து அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மேல்முறையீடு செய்து தங்களுடைய நிலைமை என்ன, களப்பணி ஆய்வு முடிந்ததா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்க வந்து இந்த மாதிரி அருகில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துல போயிட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்க்குரிய ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். மேல்முறையீடு செய்வதற்கான ஃபார்ம் எல்லாம் இன்னொரு அகைன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருமே மேல்முறையீடு பண்ணவர்கள் பணம் வராதவர்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.